அதாவது பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் ஜிசிபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஐபிஎல் மாதிரியே பக்காவாக செட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து அவார்ட் செரிமனிக்கு எனக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஒரு டேலண்டான நபர்கள்லாம் பார்த்து என்ன நம்ம அந்தளவுக்கு இது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கையால் வந்து அவார்ட்லாம் கொடுக்கணும் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செமையாக பண்ணுறாங்க ஜிசிபிஎல். தேங்க்யூ. இது சொல்லுமா? ஜிசிபிஎல் வந்து பார்த்திங்கன்னா இது சீசன் 1. எப்படி ஐபிஎல் வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்து பிளேயர் எடுத்து அதே மாதிரி பண்ணுறாங்களோ சேம் பேட்டர்னில் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். பிளேயர்ஸ் எல்லாம் லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷனில் எடுத்து டீம் ஃபார்ம் பண்ணி கலந்து போட்டு 12 டீமாக விளையாடி இந்த டோர்னமெண்ட்டை 6 மாதமாக நடத்தி இன்றைக்கி ஃபைனல்ஸே முடிச்சு ஈவினிங் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுக்கு வந்து கேபி பாலாவை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000 rupees, செகண்ட் ப்ரைஸ் வந்து 30,000 rupees கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வின்னிங் பண்ணுற டீமுக்கு வந்து ஏர்சஃபான்ற கம்பெனி வந்து ஃப்ளைட் ட்ராவல் டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லோக்கல் பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோம். அடுத்த சீசன் 3 மாதத்தில் திரும்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் எனக்கு பொலிட்டிக்கல் மேப்பு கூட வாங்குற அளவுக்கு அறிவு கிடையாது சார். அவுட்லைன் மேப் வேறு பொலிட்டிக்கல் மேப் அதே எனக்கு தெரியாது சார். டவுட்டு சார் நிறைய. நான் சோசியலே வீக்கு. ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் இது இல்லை சார். நம்ம பதவி அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் பதவியெலாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம தகுதியும் கிடையாது. உதவி மட்டும் தான் நம்மளுடைய இது. உதவி பண்ணணுன்ற மனசு இருந்ததுனால உதவி பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் விஷயம். எவ்வளோ பேர் நடிகர் இருக்கும் போதெல்லாம் அந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? உடனே போய்ட்டு நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் இது எப்படி உங்களுக்கு சார்? அப்படிலாம் சார் என்கிட்ட இருந்தது கொடுத்தேன் சார். இன்னொரு நாளும் கொடுத்துருப்பேன். என்னால் முடிஞ்சு 5,000 ரூபா கொடுத்தேன். மற்றபடி அவங்க பண்ணாங்க சார். என்னால் முடிஞ்சு பண்ணுறேன். அவங்கள பற்றி பேசுறது நமக்கு தகுதியும் இல்லை. நம்ம அந்த அளவு பெரிய ஆளும் இல்லை. இது கட்சி எதனா சர மாதிரி இல்லை, அரசியலுக்கு என்ன வர மாதிரி ஐடியா இருக்கா சார்? இது எனக்கு ஒரு கட்சி இருக்குது, தங்கச்சி இது பாருங்க. வேற எதுவும் இல்லை சார். அந்த அந்த எய்மும் கிடையாது. அந்தளவுக்கு பெரிய ஆளும் நான் சாதாரண மனுஷன் சார். அவ்வளோதான் சார். நம்ம அதை ஜாலியாக பண்ணுறோம் சார். அவ்வளோதான். சினி ஃபீல்டில் படம் ஏதாவது பண்ணுறேன்? கொஞ்சம் பண்ணுறேன் சார். சொல்கிறேன் சார். கண்டிப்பாக டாக்டர் இருக்குது சார். வந்தால் பண்ணுறேன் சார். ஐ எம் ரெடி சார். இதுக்கு இருந்தாலும் ரெடி சார். ஐயோ பெரிய வார்த்தை. தேங்க்யூ சார். கண்டிப்பாக எது வந்தாலும் பண்ண ரெடி சார். நான் இப்போ ஏதாவது போயிட்டு இல்லை சார். இன்னும் பண்ணும் சார். ப்ராசஸ் தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.